இப்படிலாம் நடக்கணும் தானேப்பா முதலே சொன்னேன். அந்த பிள்ளைக்கு தான் தெரியாது, உனக்கு தெரிய வேண்டாமா? தப்பு தான். சின்ன வயசுலேருந்து எனக்கு எது வேணும் வேணான்னு கூட தெரியாது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்க. அந்த பிள்ளை விஷயத்துலேயே அப்படி தான். அமுதாவை இன்னைக்கு இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்தே நல்லா தெரியும். ஆனால் என்னைக்கு நீங்கள் வேணான்னு சொன்னீங்களோ அன்றைக்கி நான் ஒதுங்கிட்டேன். உங்களுக்கே தெரியும், விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் சிரிச்சது கூட கிடையாது. வீட்டில் நீங்கள், அம்மா, தங்கச்சி எல்லாரும் இருந்தும் மனசளவில் நான் தனியாக தான் இருந்திருக்கேன். அப்படி இருந்த என்னைய முத சிரிக்க வச்சது அமுதா தான். அவ வேதனைப்பட்டு அழுவும் போது என்னால் தாங்க முடியல தான். என்னப்பா இன்னும் தூங்கலையா? போய் படு. எல்லாம் சரிதான் சென்னையா. ஆனால் மருத பாண்டி மாப்பிள்ளை வீட்டில் பேசி வந்துட்டான். அதான் எப்படி போய் பேசுன்னு யோசிக்கேன். உங்களுக்கு தான் தெரியுமே, அவன் கொஞ்சம் இடிசண்டித்தனம் பிடிச்சவன். சரி, இப்போவே கல்யாணம்னா நம்ம சொல்கிறதுல நியாயம் இருக்குது. நீர் 2 வருஷம் பொருன்னு வேற சொல்லுவீரு. பிள்ளை வீட்டுக்காரன் எப்படி சம்மதிப்பான்? நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அப்படித்தானே சொல்லுவோம். எத்தனை வருஷம் ஆச்சு, படிக்கலும் சரி இப்பவும் சரி, மற்ற பிள்ளை மாதிரி அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. முத தடவையாக வந்து நிற்க அதை செஞ்சு கொடுங்க, நம்ம செய்யணும் இல்லையா? அந்த பயம் முகத்தை பார்க்கும்போது சங்கடமாக இருக்கியா? சரி விடுமையா, இப்போ என்ன கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நாளை போய் பேசுவோம். என்ன மதனி, வேலை நடக்கா? வாங்க. என்ன வருத? வாங்க வாயா இருங்க. இருப்பா. இல்லை பரவாயில்ல. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசலாமா இல்லை வேற எதுவும் சொல்லியிருக்கா? இந்த தவசி பிள்ளையை பார்க்க போகணும். நாளைக்கு வந்து இளையோல நிச்சயம் பண்ண போகிறாங்கல்ல. நாங்களும் அது விஷயமா தான் வந்திருக்கோம். நம்ம இளங்கோவுக்கு அமுதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்ன சித்தப்பா இது? நாளைக்கு நிச்சயம்னு சொல்லுதான் இன்னைக்கு வந்து பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லிட்டீங்க. நல்லாவா இருக்குது? இல்லைப்பா, அது 2 ஒன்றுக்கு ஒன்று பிரியப்பட்டு பழகிருச்சு. அது உனக்கே தெரியுமில்ல. எல்லாம் பேசி முடிச்ச பிறகு எப்படி மாற்றுது? இன்னும் வெத்தலை கை மாறல இல்லைப்பா. அது எப்படி சரியா வரும் சித்தப்பா? அப்படிலாம் சொல்லாதப்பா, நீ நினைச்சா செய்யலாம். இந்த பாருங்க நம்பி, நிச்சயம் பண்ண வீட்ல வந்து இந்த மாதிரி பேசுறது நல்லதுக்குல சொல்லிட்டாமா. ஏமா நீ பேசாம இரு. என்ன தகுதி இருக்கு அந்த பயலுக்கு என் பிள்ளைய கேட்டதுக்கு? வாய் மூடி சும்மா இருக்க மாட்டியா? ஆமா, வாய் மூடி. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த பாருங்க சித்தப்பா, நான் உடச்சி பேசுவேன், தப்பா நினைக்காதீங்க. இவங்க பேரனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்பா இப்படி பேசுத? அவனுக்கு என்ன படிப்பு இல்லை, லட்சணம் இல்லையா? நீங்கள் படிக்க வச்சியே இல்லைங்களே, ஆனால் ஒரு வேலை சொல்லிக்க போனால் அந்த படித்த படிப்புக்கு ஒரு மரியாதை இல்லையா? இந்த 2000 3000க்கு நான் வேலை பார்த்து என்னைக்கு அவன் முன்னேற சொல்லுங்க? உருப்படியாக ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் எப்படி ஒரு குடும்பத்தை வச்சு காப்பாற்ற முடியும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, வேற கெட்டுக்கார போயதான் கெட்ட நேரம் அவனை இப்படி அலை விட்டுட்டு. இன்னும் என்ன பாரு, கொஞ்ச நாள் பர்மனெண்ட் வேலைக்கு போயிடுவான். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அதை நம்பி எப்படி பண்ண முடியும்? சரிப்பா, அப்படியே நடக்காமல் போனேன்னா நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்கல மாட்டோமா? சும்மா விட்டுருவோம். பாப்பிய நெசந்தான், ஆனால் எத்தனை நாளைக்கு? நீங்கள் இருக்கிற வரைக்கும் பாப்பிய, நாளைக்கே உங்களுக்கு தான் ஆச்சுன்னு வச்சுக்கிடுங்க. கொம்பையா எல்லாத்தையும் அடித்து தெருவில் பற்றி விட்டுருவாரு. பிறகு எங்கள் வீட்டு பிள்ளையும் சேர்ந்துல தெருவில் நிற்கும். இல்லைன்னா வாழை வெட்டியாக வீட்டுக்கு வரும். உங்கள் மகா மாதிரி.